எந்த நாட்டிலையும் இந்த திட்டம் கிடையாது. தமிழகத்தில் மாத்திரம்தான் இத்தனை திட்டத்தை கொடுத்து மக்களுடைய நலனை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற ஒரே தலைவியாக அம்மா அவர்கள் இருக்கிறார்கள். அதனாலதான் ஜனங்கள் எல்லாம் அம்மாவை பார்த்து சொல்றாங்க, அம்மா சீக்கிரம் வாங்க, உடல் நலத்துடன் வாங்க, சிங்கம் போல் வாங்க, எங்க தங்கமே வாங்க, உங்க முகம் பார்க்க இங்கே ஏங்கி தவிக்கிறோம், அந்த நாளை எண்ணி 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 காத்திருக்கிறோம், அம்மா சீக்கிரம் வாங்க. யார் ஜனங்கள்லாம் அம்மா முகத்தை பார்க்கணுமா? கருணாநிதி 24 நாள் படுத்து கிடக்கிறார். திமுக காரன் ஒரு கற்பூரம் கொளுத்துறானா பாருங்க. திமுக காரனுக்கே பிடிக்காத ஆள் கருணாநிதி. ஆக அவர்கள் பொய்யை சொல்லுவார்கள். அதை விட ரொம்ப மோசம் இந்த விஜயகாந்த். அவன் இம்சை தாங்க அவன் பொட்டாட்டி சொல்லுது, எங்களால் தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். என்ன மாற்றம்? விஸ்கின்றத பிராந்தியா மாற்றுவானுங்க போல இருக்கு. டாக்டர் அவனை குடிக்கூடாதுன்றாங்க. அவன் பொண்டாட்டிக்கு தெரியாம குடிக்கிறான். பொண்டாட்டி வருதுன்னு தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் டேபிள் கடியில் அமைக்கிட்டான். பாட்டில் எல்லாம் லேப்டாப்பை திறந்து பிரதமருக்கு லெட்டர் டைப் பண்றான். பொண்டாட்டி வந்துச்சு. என்னையா பண்ற? பிரதமருக்கு லெட்டர் டைப் பண்ற. குடிச்சிருக்கிறியா? இல்லையே. நீ குடிச்சிருக்கிற, நான் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி கண்டுபிடிச்ச? சூட் கேஸை திறந்து வச்சு தடவிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறியே, இதுல இருந்தே தெரியலையா? சூட் கேஸுக்கும் லேப்டாப்புக்கும் வித்தியாசம் தெரியாதவன் தான் இந்த நாட்டில் மாற்றத்தை கொண்டு வர போறானோ? ஆக இந்த நாட்டில் நாட்டு மக்களுடைய நலனை பாதுகாக்கிற என்றென்றும் தமிழகத்தினுடைய நிரந்தர முதல்வர் மாண்புமிகு